அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரகத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி தீய ஷைத்தானின் தீய சூழ்ச்சிகள் என்கின்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, மனித வாழ்வில் ஷைத்தான்கள் என்பதும் மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களை வழிகெடுத்து அவர்களை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்வதுதான் ஷைத்தானுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஷைத்தானை குறித்து தான் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடும் போது இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் பகிரங்க எதிரியாக இருக்கிறான் என்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அதே போல ஷைத்தான் இந்த உலக வாழ்க்கை விஷயத்தில் ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். மனித உள்ளங்களில் ஊசலாட்டங்கள் ஏற்படுத்துவது, தீய சிந்தனை ஏற்படுத்துவது, தொழுகை, நோன்பு மற்ற தான தர்மங்கள் செய்யும் போது அதை திசை திருப்புவது, மனிதனை நன்மையின் பக்கம் இருந்து அவனை வழிகெடுத்து செல்வதுதான் அவனுடைய மிக முக்கியமான செயலாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், வணக்க வழிபாடுகளிலிருந்து ஷைத்தான் நமக்கு எதிராக எத்தகைய சூழ்ச்சி செய்கிறான் என்பதை அல்லாஹுடைய தூதர் விளக்குகிறார்கள். சஹீஹ் புகாரி 608. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகைக்காக பாங்கு அழைப்பு கொடுக்கும் போது ஷைத்தான் பாங்கு சப்தத்தை கேட்கக்கூடாது என்பதற்காக சப்தமாக காற்றை பிரித்தவனாக புறமிதுகிட்டு ஓடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். பிறகு பாங்கு சொல்லி முடிந்தவுடன் அவன் மீண்டும் மனிதர்களுக்கு மத்தியில் திரும்பி வருகிறான். தொழுகையில் இகாமத்து கூறப்படும் போது மீண்டும் அவன் விரண்டோடுகிறான். மீண்டும் இகாமத்து சொல்லி முடிந்தபின் ஷைத்தான் மீண்டும் முன்னோக்கி வந்து தொழுகையாளில் அவனது மனதுக்கு இடையே அமர்ந்து கொண்டு அவர் எண்ணி பாராத விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு நினைவூட்டக்கூடியவனாக இருப்பான். இதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார் என்று கூறிக்கொண்டே இருப்பான். இறுதியில் தொழுகையாளி தாம் எத்தனை ரக்காயத்துகள் தொழுதோம் என்கின்ற நிலையை அவன் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். தொழுகை என்பது மிக முக்கியமான இபாதத். அதில் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். தொழுகையாளியும் அவனுடைய மனதிற்கு இடையில் அமர்ந்து கொண்டு அவர் எண்ணி பாராத விஷயங்கள் எல்லாம் அவனுடைய உள்ளத்தில் அவன் ஊட்டுவான். இதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார் என்று அவர் எண்ணி பாராதது எல்லாம் அவன் நினைவூட்டி கொண்டிருப்பான். இறுதியில் தொழுகையில் நாம் எத்தனை ரக்காயத்துகள் தொழுதோம் என்கின்ற சந்தேகம் அளவுக்கு ஏற்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படி ஷைத்தான் மனிதர்களுடைய வணக்க வழிபாடுகளில் மிக பெரும் இடையூறு ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹுடைய தூதர் விளக்குகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையை அடைந்தால் நாம் என்ன செய்வது என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரி 1631 செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் தாம் தொழுத தொழுகையில் 3 ரக்காயத்துகளா அல்லது 4 ரக்காயத்துகளா என்ற சந்தேகம் அடைந்தால், அவர் தெரியாவிட்டால் அவர் தொழுகையின் கடைசி இருப்பில் 2 சஜிதாக்களை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். நமது தொழுகையுடைய ரக்காயத்துகள் எண்ணிக்கை தெரியவில்லை என்றால், அதில் குழப்பம் அடைந்தால் 3 அல்லது 4 என்கின்ற சந்தேகம் அடைந்தால் தொழுகையின் கடைசி இருப்பில் சலாமிற்கு முன்பாக அவர் 2 சஜ்தாக்கள் செய்து கொள்ளட்டும், அதுதான் அதற்குரிய நிவாரணம், அதுதான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இத்தகைய ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாதுகாப்பு தரக்கூடியவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.